இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு வராது, அது தீர்க்கமா. ஆமா, இப்போதைக்கு எப்போதுமே வராது. ஏன்னா நம்ம கையில எப்போதுமே மத்திய அரசாங்கம் வந்து நம்ம தேவைக்கு 5 மாச இருப்பு க்ரூட் ஆயிலே நம்ம கையில இருக்கும். புரியுதுங்களா? அது இந்த டிமாண்டு கிடையாது. இது வந்து வதந்திகளால் உருவாக்கப்பட்ட இது. இதை மக்கள் நம்ப வேண்டாம். அமெரிக்காலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க, ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. அது இல்லாமல் இன்னும் பல நாடுகள்லேருந்து க்ரூட் ஆயில் வாங்கி நம்ம கஸ்டமருக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வராத அளவுக்கு கண்டிப்பாக செய்கிறதுக்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுமே ஒரு துணையாக நிற்கும். எங்களுடைய ஆயில் கம்பெனிஸும், கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிஸ் எல்லாருமே அதுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. இந்த டிமாண்டு கிடையாது. மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், நம்ம நாங்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் டீலர், எங்களுடைய ஆஃபீஸர்லாம் இரவு பகலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பார்க்காம உழைக்கிறாங்க கஸ்டமர் சர்வீஸ்க்காக. இப்போ க்ரூட் ஆயில் ரேட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏறிடுச்சு. அதுவும் ஆமாம், க்ரூட் ஆயில் ரேட் ஏறிடுச்சு. எங்களுடைய மூலப்பொருள் ரேட்டு ஏறிடுச்சு. அவதான் அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆனதுனால ஏற்றிட்டாங்க. ஆமாம், இந்த இஸ்ரேல் பிரச்சனைக்கு அப்புறம் க்ரூட் ஆயிலில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏற்றிட்டாங்க. சார், இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இந்த வார் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக எதிர்பார்க்குறாங்க மக்கள். இன்னைக்கு காலையில இருந்தே மக்கள் வெள்ளமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிமாண்டை எப்படி சார் நம்ம சமாளிக்கிறது? இந்த டிமாண்டு கவர்மெண்ட்டில் வந்து இந்த டிமாண்டு பண்ணலை. ஈரான் அமெரிக்கா போகிறனால அந்த ரா மெட்டீரியல் நமக்கு அந்த க்ரூட் ஆயில் வர்றதில் கொஞ்சம் முன்ன ஆனதுனால மக்கள் வந்து கொஞ்சம் பெட்ரோல் டிமாண்ட் ஆகிடும்னு அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இது வந்து வதந்தி நிறைய பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் விலை ஏறிடும் அப்படின்னு. இது வதந்தினால தான் பொதுமக்கள் ரொம்ப பாதிப்படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்கள்லையும் கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த டிமாண்டு கிடையாது. இதுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகமும் இதை தீவிரமாக கண்காணிச்சிட்டு வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக தீவிரமாக முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே அது ஒத்துழைச்சி வேலை பார்க்குறாங்க. அதனால இப்போதைக்கு எரிபொருள் தேவை டிமாண்ட்ன்றது கிடையாது. அதை பப்ளிக் வந்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அடிச்சு பிடிச்சி பெட்ரோல் போடணுமா வன்மன்னு இது வதந்திகள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது இல்லை. எரிபொருள் டிமாண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக இந்துஸ்தான் பெட்ரோலியம், HP, பாரத் பெட்ரோலியம் அதனுடைய அதிகாரிகள்லாம் ரொம்ப இரவு பகலாக வேலை பார்க்குறாங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர் கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும்னு. அதேமாரி எங்களுடைய விநியோகஸ்தர்களும் கரெக்டாக கொண்டு வந்து அவங்க கொடுக்கறத கொண்டு வந்து நாங்கள் பப்ளிக்கு சேர்க்குறோம். பப்ளிக்கு தான் இதை ரொம்ப டிமாண்ட் நினச்சி ரொம்ப க்யூவில் நின்று இது பண்ணி ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது டிமாண்ட் கிடையாது. இது எங்களுக்கு ரெகுலர் சப்ளை வருது. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது, முன்ன ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி இல்லை. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு வராது, அது தீர்க்கமாக. ஆமாம், இப்போதைக்கு எப்போதுமே வராது. ஏன்னா நம்ம கையில் எப்போதுமே மத்திய அரசாங்கம் வந்து நம்ம தேவைக்கு 5 மாச இருப்பு க்ரூட் ஆயிலே நம்ம கையில் இருக்கும். புரியுதுங்களா? அது இந்த டிமாண்டு கிடையாது. இது வந்து வதந்திகளால் உருவாக்கப்பட்ட இது. இதை மக்கள் நம்ப வேண்டாம். மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், நம்ம நாங்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் டீலர், எங்களுடைய ஆஃபீஸர்லாம் இரவு பகலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பார்க்காம உழைக்கிறாங்க கஸ்டமர் சர்வீஸ்க்காக. இப்போ 5 மாசம் கையிருப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்றது உங்களுடைய வாதமா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ உலக நாடுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய, நமக்கு தெரியக்கூடிய நியூஸ்ல இருந்து இந்த போர் அப்படின்றது வந்து இப்போதைக்கு முற்று பெற போறது இல்ல, இது தொடர போகுது. சரி, அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதிகபட்சமா இன்னும் 10 வருடங்கள் கூட இந்த போர்கள் வந்து நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சரி, அப்படி போறப்போ பெட்ரோலுக்கான, எரிபொருளுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா வந்து அதை கொண்டு வரதுக்கு நம்ம கிட்ட என்ன திட்டம் இருக்கு? அது மத்திய அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம ஒரு சலுகை விலையில் மத்திய அரசாங்கம் க்ரூட் ஆயிலை வாங்கி எடுத்தாங்க. அது குறிப்பிட்ட நாட்டிலேருந்து, அது பேர் சொல்லக்கூடாது, குறிப்பிட்ட நாட்டிலேருந்து. அதை வந்து அவங்க இப்போது அதை கேன்சல் பண்ணிட்டாங்க சமீப காலமாக. ஆமாம் ஆமாம், நமக்கு இந்தியாவுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுன்னு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதில் நம்ம ஆயில் கம்பெனிஸ்லாம் நல்ல லாபகரமாக இயங்கிச்சு. இப்போ வந்து இந்தியா வந்து இந்த நாட்டுக்கிட்டையும் வாங்குது, இன்னொரு நாட்டுக்கிட்டையும் வாங்குது. அது நம்ம பேர் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் பப்ளிக்கும் தெரியும். அமெரிக்காலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க, ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. அது இல்லாமல் இன்னும் பல நாடுகள்லேருந்து க்ரூட் ஆயில் வாங்கி நம்ம கஸ்டமருக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வராத அளவுக்கு கண்டிப்பாக செய்கிறதுக்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுமே ஒரு துணையாக நிற்கும். எங்களுடைய ஆயில் கம்பெனிஸும், கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிஸ் எல்லாருமே
அதுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. அதனால மக்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை இப்போதைக்கு. பார்க்குறப்போ ஆமாம் என்ன நடந்தாலும் நம்ம கிட்ட இருக்கு பிரச்சனை. ஆமாம் இருக்கு 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 ஆனால் இருக்கும்போதே அவங்க க்ரூட் ஆயிலில் வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா இவங்க கிட்ட சண்டை போட்டால் இவங்க கிட்ட வாங்கிக்கலாம், இவங்க சண்டை ஆமாம் போட்டால் ஆமாம் ஆமாம் ரெண்டு பக்கமும் ஆமாம் ஆமாம் நம்ம வந்து 4 நாட்டுக்கிட்ட வாங்குறாங்க அதிகபட்சமாக அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. ஏன்னா இப்போ அவங்க அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவில் நீங்கள் இடையில வந்து கொஞ்சம் அமெரிக்காவில் அதிகமாக வாங்கிட்டாங்க. அது எங்கே அது வந்து கவர்மெண்ட் பாலிசி, அதை நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு வராது இப்போதைக்கு மக்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஐயோ பெட்ரோல் போட்டுக்கணும் வாங்கி வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு அந்த அளவுலாம் டிமாண்ட் இருக்காது. கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லை. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம 3 ஆயில் கம்பெனிஸும் இருக்குது. ஆமாம் இந்த நேரத்தில் நம்ம இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் கம்பெனிகளுக்கு நம்ம மக்கள் வந்து நன்றி சொல்லணும். நமக்கு சேவை பண்ணுறாங்க அவங்க. ஆமாம் அவங்க இப்போ க்ரூட் ஆயில் அதிகமாக கொடுத்து இதே ரேட்டுக்கு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ பர்ச்சேஸ் ரேட்டு கூட இருந்தாலும் அவங்க வந்து மக்களுக்காக அந்த மானிய ரேட்டில் நமக்கு விலையை ஏற்றாமல் இதுவரை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிமாண்டு வந்து கிடையாது, மக்களாக வதந்தியினால் வந்த டிமாண்டு. இப்போ இந்த சூழ்நிலை அப்படின்னு வர்றப்போ இதுக்கு முன்னாடியே பெட்ரோல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. ஏறின பெட்ரோல் விலை எப்பயுமே இறங்கிடும். ஆனால் கடைசி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இறங்கல. அதே ரேட் வந்து இப்போ வரைக்குமே மெயின்டைன் ஆகுது. ₹1 கூட குறையுது, 30 பைசா 50 பைசா கூட ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. பட் ஸ்டில் அதை மெயின்டைன் பண்றாங்க ஒரு ஆவரேஜா. திருப்பி இப்போ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ க்ரூட் ஆயில் ரேட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏறிடுச்சு. அது ஏறிடுச்சு. ஆமாம் க்ரூட் ஆயில் ரேட் ஏறிடுச்சு. ஏன்னா எங்களுடைய மூலப்பொருள் ரேட்டு ஏறிடுச்சு. அவள் தான் அவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆனதுனால ஏற்றிட்டாங்க. இந்த இஷ்யூக்கு அப்புறமா சார்? ஆமாம் இந்த இஸ்ரேல் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் க்ரூட் ஆயிலில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற்றிட்டாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% கிட்ட நமக்கு இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா அந்த மானிய விலையில் வாங்கிட்டு இருந்தது இப்போ கிடையாது. ரஷ்யன்ட்ட ஆஃபர் இல்லை. அதனால் அதுவும் பேசிக்கலே விலை ஏறும். இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் அந்த இது நம்ம கவர்மெண்ட் கம்பெனி அதை அவங்களுடைய லாபத்தை குறைச்சி நமக்கு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது அதாவது இப்போதைக்கு ஏறாது. ஏறுனாலும் அது எப்படின்னா அப்படி ரொம்ப ஏறுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரசு இந்த வரிகளை கொஞ்சம் குறைப்பாங்க. இந்த மத்திய அரசாங்கம் சரி அதுமாரி மாநில அரசுகளும் அவங்களுடைய வரியை குறைக்கலாம். அது அவங்களுடைய சோஸ். அதாவது நம்ம பேசிக் ஏறுறத ஆமாம் 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 மத்திய அரசாங்களும் குறைப்பாங்க. அது இப்போ நமக்கு அதான் சார் இது இந்த பெட்ரோல் பிஸ்னஸு சர்வீஸ் தான். இது மக்களுக்கான எரிபொருள் சேவையை நிவர்த்தி பண்ணுறது தான். அதனால அது மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் ரெண்டுமே இதுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் டைமில் கம்பெனி இப்போது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயிலுக்கு ஆயில் கம்பெனிகள் லாஸ் வரக்கூடாதுன்றதுனால டேக்ஸ் குறைக்கலாம். அது வந்து கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ். அவங்க ஆமாம் ஆமாம் கொடுக்கலாம். அப்படி தான் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது அதிகப்படியான இப்போது ஒரு 50%லாம் ஏறிடுச்சுன்னா ஃபுல்லாகவே அந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் பப்ளிக்குக்கும் அது அந்த விலையேற்றம் வருமே வெளியே எவ்வளோலாம் சொல்ல முடியாது. அது வந்து அரசு நிர்ணயிக்கிறது. இந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம் ஏன்னா கையிருப்பு இருக்குது. மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஷிப்மெண்ட் ஆமாம் அதாவது இப்போது இதை நம்ம டெய்லி வாங்குறதில்ல. அவங்க வந்து டெய்லி வந்துட்டு இருக்கு. பட்டு 5 மாதம் ஸ்டாக் கையில் இருக்குது. ரொம்ப ஆயில் கம்பெனிக்கு லாஸ் ஆகும்போது கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க சொல்லுவாங்க. இவங்க ஒப்பீனியன் சொல்றது மாதிரி இந்த எங்களுக்கு இவ்வளோ பெட்ரோல் டீசல் இவ்வளோ லாஸ் ஆகுது. அது நீங்கள் ஏதாவது இருக்கு காம்ப்ரமைஸ் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இப்போ ஒரு 5 மாதத்துக்கு ஏற வாய்ப்பு இல்லை. 5 மாதம்னு சொல்ல முடியாது சார். இது ஆமாம் 3 மாதம் 2 மாதத்துக்கு இந்த ரேட்டுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் உறுதியெல்லாம் இல்லை. இதே கண்டினியூ ஆனாலும் ஆகும். ஏன்னா வார் வந்து உலக நாடுகளே பாதிச்சிச்சு. எல்லாரும் பாதிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து கரெக்டாக வந்து ஒரு பேக்கப் பண்ணிட்டு தான் சார் வாருக்குள்ளே போனாங்க. ஆமாம் ஆமாம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த சைடு தான் சார் கரெக்டாக உங்களுக்கு இங்கே ஒரு நட்பு இருக்கிறப்போ ஆமாம் ஆமாம் வருது சார். அது இல்லாமல் ஈரான் அந்த ஹார்மோன் ஜலசந்தி அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அது இப்போ நம்ம இந்தியன் கப்பல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆயில் கப்பலுக்கு விட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயாச்சு. ஆமாம் ஆயில் கம்பெனிஸுக்கு எல்லாத்துக்குமே க்ரூட் ஆயில் வர ஆரம்பிச்சாச்சு. அதனால மக்கள் வந்து பீதி அடைய வேண்டாம். ஐயோ பெட்ரோல் கிடைக்குமா டீசல் கிடைக்குமான்னு பீதி அடைய வேண்டாம். ஆல் ஃபியூல்ஸ் எல்பிஜியும் இந்த டிமாண்டு வந்து கமர்ஷியல் சிலிண்டருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்குலாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து என்னவோ ரொம்ப பீதி அந்த அளவு பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம மக்களுக்கான கருத்து. ஆமாம் பப்ளிக் வந்து இது பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு அச்சம்
ஒரு இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் டெம்பரவரி. இது வந்து 1 வீக்கில் 10 டேஸில் கரெக்ட் ஆகிடும். சார் இப்போ இந்த க்ரௌடு இந்த மாதிரி விஷயங்களை, இது வந்து ஒரு ஒரு கடை வந்து கூட்டமானா ஓனருக்கு சந்தோஷம் தான். பட் இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருக்குது சார்? ரொம்ப சிரமமாக தான் சார் இருக்குது. எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய ஆல் ஸ்டாஃப் எல்லாரும் நாங்கள் 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுறோம். எங்கள் இண்டஸ்ட்ரியல் பெட்ரோலியம் எங்கள் பங்கை நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதாவது அவங்க வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதில்ல, கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கும் லோடு கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்ன பின்ன வருது, அவ்வளோதான். பட் இல்லைன்னா நாங்கள் சொல்லலை. இதுக்கு முன்னாடி இதே தான் இருந்துச்சு இல்லையா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்தது. இப்போ இந்த இதனால கொஞ்சம் இப்போ பப்ளிக்கு ஒரு அச்சமாகி இப்போ சும்மா ஒரு 3 லிட்டர் போடுறாங்க, இப்போ டேங்க் ஃபுல் பண்ணுறாங்க. அப்போ அந்த கன்சியூம் அதிகமாகிடுது. அது இந்த 2-3 தினங்களில் அந்த அந்த டிமாண்டு தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அங்கேயும் எங்கள் டெர்மினல் ஆஃபீஸர்ஸுக்கு இரவு பகலாக வேலை செய்கிறாங்க இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில். ஆமாம், அவங்க மற்ற நாளில் 4 மணிக்கு முடிச்சிடுவாங்க. இப்போ இந்த டிமாண்டை கருதி இரவு 8 மணி வரையும் எங்கள் டெர்மினல் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் விநியோகஸ்தர் சார்பிலையும் பொதுமக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.